ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம முத்து மீனா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இங்க பாரு மீனா, நீ இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்குது. உன் முகத்தில் முழியறதுக்கு கூட எனக்கு பிடிக்கல. இந்த குடும்பத்துக்காக நீ உண்மையாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் என்னுடைய நம்பிக்கையை நீ குழி தோண்டி புதைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, இங்கே பாரு முத்து, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பேசுப்பா. மீனா நல்ல பொண்ணு தான். மீனா அந்த ரோகிணியோட உயிரும் கிறிஷோட உயிரும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவ விஷயத்த வீட்டில் சொல்லாமல் மறைச்சிருக்கா. மற்றபடி அவ நம்ம வீட்டுக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னாலாம் நினச்சிருக்கவே மாட்டா. தப்பு பண்ணது அந்த ரோகிணி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை சொல்லுவோம். உடனே இங்கே விஜயா இருந்துட்டு, ஏங்க போதும் நிறுத்துங்க. இந்த பூ கட்டுறவ என்னெல்லாம் வேலை பார்த்துருக்குவான்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. இந்த ரோகிணி கூட சேர்ந்துக்கிட்டு மொத்த ஐடியாவுமே இவ தாங்க கொடுத்துருப்பா. இவ கம்மியானவ கிடையாது. இவ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தான் அவமானத்தை தேடி கொடுக்குறவங்க இந்த ரோகிணியும் மீனாவும் தாங்க. மீனா சரியில்லைங்க. அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம். நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் நான் உயிராக நினைக்கிற மனோஜோட வாழ்க்கையவே கெடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து பயங்கரமாக கோவப்படுவோம். அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பார் விஜயா, ஒன்றும் மனோஜோட வாழ்க்கையை மீனா கெடுக்க கிடையாது, நீ தான் அவனோட வாழ்க்கையை கெடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே விஜயா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏங்க என்னங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? மனோஜோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொன்றையும் அவனுக்காக நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னடானா என்னால் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க. ஆமாம் விஜயா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உன்னால தானே, நீ தானே பணக்கார மருமக அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பார்த்து நீ இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அந்த ரோகிணி நீ பணத்துக்கு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பொய் சொன்னா. நான் இவ்வளோ பெரிய பணக்காரியாக இருக்கேன், மலேசியாவில் எனக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, என் அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் ரீல் விட்டா. அது எதுக்காக? நீ பணத்துக்கு மயங்குற. அதனால தான் பண ஆசை புத்தியால் தான் இப்போ மனோஜோட வாழ்க்கை இப்படி வந்து நிற்குது. நீ மட்டும் பணம் இருக்கிறவங்க தான் பெரிய ஆளுங்க, அவங்கள தான் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் வந்து இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக மனோஜோட வாழ்க்கை இப்படி ஆயிருந்துக்காது. அவள் பணக்காரின்னு நினச்சிக்கிட்டு தப்பான ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நீ. மொத்த குடும்பமும் இப்போ ஏமாந்து நிற்கிறதுக்கு காரணமும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க இப்படி வீணா என் மேலே பழிய போடுறீங்க? நான் மனோஜோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவன் பணக்கார வாழ்க்கையை வாழணும். அது மட்டும் இல்லாமல் அவன் கொஞ்சம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் வேலைக்கு போகாமல் பார்க்கில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாமல் ஏதோ அவங்க மாமனார் குடும்பத்தில் கொஞ்சம் வசதியாக இருந்தாங்க அப்படின்னா அந்த மொத்த சொத்துமே மனோஜுக்கு வரும், மனோஜுமே பெரிய ஆளாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி அப்படியே ஒரு கணக்கை போட்டு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் இந்த ரோகிணி இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யார் கனவு கண்டா? நானே இதில் பெரிய ஏமாந்து தான் நிற்கிறேன். பெருசாக எனக்கும் வலிக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து கத்துறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, இதுதான் உன்னுடைய புத்தி. நீ இவங்க பெரிய ஆளுங்க, இவங்க சின்ன ஆளுங்க, பணம் வச்சுருந்தா தான் மதிக்கணும், எல்லாம் மதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறுபாடு பார்த்து தான் இப்படி ஆகிப்போச்சு. இங்கே பார் விஜயா, என்ன தான் இருந்தாலும் இப்போது மீனா மேலே எந்த தப்புமே இல்லை. அவள் வீட்டில் எந்த கலவரமும் வந்துடக்கூடாது. இதனால் அதாவது சொன்னால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, இல்லை கிறிஷும் ரோகிணியும் இறந்து போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவள் பயப்பட்டுருக்கிறா. தன்னால் ஒரு உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம என் அம்மாவோட ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே மீனா ஒரு மார்க்கமாகவே தான் இருந்தா. ரோகிணியை பற்றின விஷயம் தெரிஞ்சு தான் அவள் வீட்டில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்திருக்கா. அதனால தான் ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி அவள் இருந்தது. எனக்கு இப்போ தான் நல்லா புரிய வருது. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, ஆமாம் அங்கிள், நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். பாட்டி ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே மீனா ஒரு மாதிரி தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருந்துருக்காங்க போல். முத்து கூட மீனாவுக்கு கயிறெல்லாம் கட்டி கூட்டிகிட்டு வந்திருந்தாரே, எனக்குமே ஞாபகம் இருக்குது. ஒரு வேளை மீனா அதை போட்டு தான் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருந்திருப்பாங்க. வீட்டில் சொல்லலாமா வேண்டாமா, சொன்னால் ரோகிணிக்கும் கிறிஷுக்கும் ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க போல. மீனா எப்போவுமே யாருக்குமே துரோகம் செய்யாதவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்காங்க. மீனா தப்பு செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்குமே தோணுது. அவங்களால எந்த உயிரும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மீனா இந்த விஷயத்த மறைச்சிருக்காங்க தவிர மற்றபடி இது ரோகிணிக்கும் மீனாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு தான் எனக்குமே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, அப்படியெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க. இந்த ரோகிணிக்கு உடந்தையாக இருந்திருக்கா இந்த மீனா இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, எங்கள் பார் விஜயா, சொல்லப்போனால் உன்னையும் தான் வீட்டை விட்டு துரத்தணும். ஏன்னா ரோகிணியை கூட்டிகிட்டு வந்ததே நீ தானே. அப்போது முதல்ல உன்னை தான் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உனக்கே எப்படி இருக்குது. அப்போது உயிர் போயிடக்கூடாது, உயிருக்காக மீனா இந்த விஷயத்தை மறைச்சிருக்கா. மற்றபடி அவளுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லையே இதை மறைக்கிறதுனால. வீட்டில் சொல்லியிருந்தாலோ சொல்லலைனாலுமே
இருந்தாலுமே அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காதே. உயிரை காப்பாற்றணும், எந்த உயிரும் அவளால் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த விஷயத்த செஞ்சுருக்கா, அதாவது மறைச்சிருக்கா. நீ இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அண்ணாமலை வந்து விஜயாவோட வாயை அடிக்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு ஆளாளுக்கு பேசி முடிச்சிட்டிங்களா, இப்போது நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு என்ன முத்து, ஏன் இன்னும் எனக்கு கோவம் போகலையா, தப்பு பண்ணவே இந்த வீட்டை விட்டு போயிட்டா, மற்றபடி இந்த வீட்டில் உள்ள யாருமே தப்பு பண்ணலை, அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா கண்டிப்பாக நான் மீனாவை ஏற்றுக்கவே முடியாது, அவள் எனக்கு உண்மையாக இருக்கான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது வரைக்கும் அவகிட்ட நான் சின்ன விஷயம் கூட மறைச்சது கிடையாது. அவள் தான் அடிக்கடிக்கு சொல்லுவாள் புருஷன் பொண்டாட்டிக்கு உள்ள எந்த ஒரு ரகசியமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவளே என்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி வச்சுருக்கா. கண்டிப்பாக இனிமேல் அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணவே இல்லை. அவள் கூட இருக்கிறதே எனக்கு அசிங்கமாக இருக்குது. அவள் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்பா, அவளை வீட்டை விட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை நம்ம மீனா எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. தன்னோட பிள்ளை மனோஜோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக தான் இருந்தாங்க. ஆனால் முத்து மட்டும் ஜோடியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அதே சமயம் மீனாவை வீட்டை விட்டு துரத்தணுன்றது ரொம்ப நாள் பிளான் விஜயாவோடது. இப்போது விஜயா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியாவது இந்த மீனா வீட்டை விட்டு போனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு இங்கே பாரு மீனா, இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ஒழுங்காக இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே மீனா இருந்துட்டு உங்கள் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்குறேங்க, தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து போக சொல்லாதீங்க, நான் எந்த தப்புமே பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ நீ தப்பே பண்ணலையா, அவங்க செத்துருவன்னு சொன்னாங்களா, நீ அதுக்கு பயந்துக்கிட்டு விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருந்திருக்க, இதெல்லாம் ஒரு ரீசனா, நீ கூட சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய கேடி வேலை பார்த்துருக்கன்றதை இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் என்னெல்லாம் கேடி வேலை இந்த பார்லர் அம்மா மாதிரி நீ பார்த்து வச்சிருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து சொல்கிறாங்க. இந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க, அந்த அளவுக்கு நான் இறங்கி செய்கிறவங்களும் கிடையாது, மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்கிறவங்களும் கிடையாது, இன்னொருத்தவங்களோட வாழ்க்கை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே கனவுல கூட நினச்சி பார்த்தது இல்லைங்க, என்னை பற்றி தெரிஞ்சுமே நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மீனா போதும் மீனா, நீ பேசக்கூட பேசாத, உன் வாய்ஸை கேட்டால் கூட எனக்கு அருவெறுப்பாக இருக்குது, உன் வாய்ஸை காதால் கூட கேட்க முடியல, தயவு செஞ்சுங்கிறது கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வெறுப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே மீனாவோட அம்மா, அவங்க தங்கச்சி, அவங்க தம்பி, இவங்க 3 பேருமே மீனாவோட வீட்டுக்கு வராங்க. எதுக்காக அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக மீனாவையும் முத்துவையும் இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. இப்போது உள்ளே வராங்க, வீட்டில் பயங்கர சத்தமாக இருக்குது. உடனே சத்யா இருந்துட்டு அம்மா அக்காவோட வீட்டில் ஏதோ பிரச்சனை போல், எல்லாருமே ரொம்பவே சத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் முத்து மாமாவோட வாய்ஸ் தான் அதிகமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவோட அம்மா ரொம்பவே பதட்டப்படுறாங்க. என்னடா சத்யா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா பயப்படாதம்மா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவங்க உள்ளே வராங்க. இங்கே மீனாவை கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்காங்க. முத்து உன் முகத்தில் முழிக்கிறதுக்கே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க முகத்திலே விசிறிடுறாங்க. இப்போது நம்ம மீனாவோட அம்மா அதை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஐயோ மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என் பொண்ணை வீட்டை விட்டு போக சொல்கிறீங்க, என்ன மாப்பிள்ளை உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை வந்துச்சு, மீனா என்ன தப்பு பண்ணா, எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவோட அம்மா பயங்கரமாக கதறி அழுகுறாங்க. இங்கே மீனா அவங்க அம்மாவை பார்த்ததுமே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகவும், மீனா என்னடி ஆச்சு, நீ என்னடி செஞ்ச, ஏன் மாப்பிள்ளை உன்னை இப்படி திட்டிக்கிட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு போக சொல்கிறாரு, அப்படி என்னடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு டே முத்து கொஞ்சம் பொறுமையாக இருடா, இங்கே பாருங்கம்மா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு இங்கே பாருங்கள் எதுக்காக இவங்களெல்லாம் வந்து உட்கார சொல்கிறீங்க, இவங்களுக்கு இனிமேல் இங்கே இடமே இல்லை, அவள் பொண்ணே இங்கே வாழ மாட்டா, இங்கேருந்து நம்ம துரத்தி விட போகிறோம், இப்போது அவங்கள கூட்டு இங்கே நடு வீட்டில் உட்கார வைக்கணுமா என்ன, வேண்டவே வேணாம், அவங்க அம்மா கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்காங்க, ஏங்கம்மா உங்ககிட்டயே நான் விஷயத்த சொல்கிறேன், என் பையனோட வாழ்க்கையை இந்த மீனா ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிட்டாலே, குழி தோண்டி புதைச்சிட்டாலே அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே மீனாவோட அம்மா ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஐயோ என்னாச்சு, என் பொண்ணு என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு விஜயா கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கிறியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் வந்து உட்காருங்க, இல்லை அவங்க உட்காரவே கூடாது, அவங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கே போகணும், அவங்க பொண்ணு எப்போவுமே வாழா வெட்டியாக அதே வீட்டில் இருக்கணும், இந்த வீட்டுக்கு பக்கம் கூட திரும்பி பார்க்கக்கூடாது இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா பயங்கரமாக பதட்டப்பட்டுக்கிட்டு ஐயோ என்ன நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, முத்து மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இதெல்லாம், நான் பொங்கலுக்கு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்தேன், சொல்லிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் என்னன்னா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, என் பொண்ணை வீட்டை விட்டு துரத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துச்சுன்னே ஒன்றுமே புரியலையே, அண்ணாமலைக்கிட்ட போய்ட்டு அண்ணன் நீங்களாவது சொல்லுங்கண்ணே என்னென்ன நடந்துச்சு, ஏன் என் பொண்ணை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அண்ணாமலை பொறுமையாக எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இப்படி ரோகிணி சரியான ஃப்ராடு, ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், அந்த கிருஷி வந்து ரோகிணிக்கு பிறந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்ட அவங்க அம்மா மீனாவோட அம்மா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா கொஞ்ச
நாளைக்கு முன்னாடி தான் மீனாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. அவங்க அதாவது ரோகிணி வந்து செத்துருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுனதுனால மீனா வந்து இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லலை. இப்போது எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. மீனாக்கு ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சு வீட்டில் உள்ள யார்கிட்டயுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கோவப்படுறான். அதனால தான் இந்த பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. நானும் அண்ணாமலை சொன்னதை கேட்டதுமே இங்க மீனாவோட அம்மா ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஐயோ மீனா, நீ ஏன் மீனா இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கலாம்ல. இப்போ பாத்தியா உன் வாழ்க்கைக்கு தான் பிரச்சனை. அந்த ரோகிணி உன்னை மாட்டி விட்டுட்டு போயிட்டா. நீ அவளோட உயிர் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்ச. ஆனால் அவள் அப்படி நினச்சி பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவோட அம்மா பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம மீனாவுமே அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போது முத்துக்கிட்ட போயிட்டு மாப்பிள்ள தயவு செஞ்சு என் பொண்ணை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. 2 உயிர் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் மீனா சொல்லாமல் மறைச்சிருப்பாளே தவிர மற்றபடி இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே ஏமாற்றணுன்ற எண்ணமெல்லாம் அவளுக்கு கண்டிப்பாக இருந்திருக்காது. இந்த குடும்பத்தை நினச்சி தான் எப்போவுமே ஒவ்வொரு நிமிஷமும் இந்த குடும்பத்துக்காக நல்லது செய்கிறதுக்கு மட்டும்தான் மீனா யோசிச்சுக்கிட்டே இருப்பாள். அப்படிப்பட்டவ கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு துரோகம் நினச்சிருக்க மாட்டா. உங்களுக்கே தெரியும்ல மீனா எப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு என் பொண்ணை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. அவள் சொல்லாமல் இருந்தது ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவோட அம்மா கெஞ்சுறாங்க, மன்னிப்பும் கேட்குறாங்க. இங்கே அண்ணாமலை இருந்துட்டு, டே முத்து, உனக்கு வயசில் பெரியவங்கடா, அவங்க கையெடுத்து மன்னிப்பு கேட்குறாங்க. நீ என்னடா ஆனால் சைலண்ட்டாக அந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிட்டு இருக்க. அப்பா கண்டிப்பாக மீனாவை என்னால் மன்னிக்கவே முடியாதுப்பா. அவள் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இங்கே அண்ணாமலை இருந்துட்டு, மீனா அவன் கிடக்குறாம்மா, அவன் ஏதோ கோவத்தில் இப்படி சொல்லிட்டான். நாம வீட்டுக்கு வந்ததுமே நம்ம பேசிக்கலாம், நீ எங்கேயும் போகக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா அப்படியே சாமியாட்டம் ஆடுறாங்க. இங்கே பாருங்க, சும்மா தேவையில்லாமலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. முத்து சாயந்தரமாக வந்தான் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையும் நடக்கும். இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க. இந்த பூ கட்டுறவ இந்த வீட்டுக்காக ஒன்றும் கிளிக்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து ரோகிணி மேலே இருக்கிற கோவத்தை எல்லாத்தையுமே மீனா மேலே காட்டுறாங்க. இங்கே நம்ம மீனாவோட அம்மா இருந்துட்டு, தயவு செஞ்சு என் பொண்ணை ஏற்றுக்கோங்க, என் பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணை நீங்கள் இப்போதைக்கு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. அதுக்காக நிரந்தரமாக உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டிலே இருப்பா. வாழ வெட்டி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டாலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. முத்து இப்போ கோவமாக இருக்கான். அதனால் நீங்கள் கொஞ்ச நாள் வரைக்கும் அங்கே மீனா இருக்கட்டும். மற்றபடி எல்லாத்தையுமே நான் பேசி சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜயா இருந்துட்டு, ஏங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏய் மீனா, இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு தலைமுடியை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. உடனே இங்கே மீனாவோட அம்மா பயங்கரமாக அழுகுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடந்துக்கோ, ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஏங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது, சும்மா இருங்க, மனோஜோட வாழ்க்கை கெட்டதுக்கு காரணமே இவ தானே அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசாத விஜயா, நீ பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏங்க தப்பு எது கரெக்ட் எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் பிள்ளை மனோஜ் உடஞ்சி போயிருக்கான். அவனோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் தவிச்சிக்கிட்டு இருக்கேங்க. அதை நினச்சாவே எனக்கு குளிர் ஜோரமே வந்துருங்க. இந்த மீனா அந்த வீட்டை விட்டு போகணும். அப்போ தான் இந்த வீடு நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம மீனா இருந்துட்டு மீனாவோட அம்மா கிட்ட, அம்மா இனிமேல் நம்ம இங்கேருந்து அசிங்கப்பட வேண்டாமா, நான் எந்த தப்புமே பண்ணல, இந்த குடும்பத்துக்காக நல்லது மட்டும்தான் நான் நினச்சிருக்கேன். ஆனால் என்னை யாருமே புரிஞ்சுக்காதப்போ நான் எதுக்காக இங்கே இருக்கணும், வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா அங்கே வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே அண்ணாமலை குடும்பத்தில் இப்படி பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மனோஜ் ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம விஜயா அங்கங்கே தேடி பார்க்குறாங்க, எங்கே மனோஜை காணுமே, ரூமில் இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வராங்க. மனோஜ் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததுமே இங்கே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க விஜயா. டே மனோஜ் அழுகாதுடா, ஆம்பளை பிள்ளை அழுகக்கூடாது. இல்லைம்மா, என்ன மட்டும் எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க, நான் என்ன அவ்வளோ ஏமாளியாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. மனோஜ் இப்படி நீ கண் கலங்காதுடா, உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை நான் சரி செஞ்சுருவேன். உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம மனோஜ் இருந்துட்டு, இல்லைம்மா கல்யாணம்னாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணவே முடியலம்மா. இப்படிப்பட்ட உலகத்தில் எப்படிம்மா நான் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் அழுகவும், டே மனோஜ் நீ அழுகாதடா, நான் இந்த அம்மா பார்த்துக்கிறேன்டா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே ரோகிணி அழுதுகிட்டே இங்கே மகேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே மகேஸ்வரி ரோகிணியை பார்த்ததுமே, என்ன ரோகிணி இந்நேரத்துக்கு வந்திருக்க, ஏன் உன்னுடைய கடைக்கு போகலையா, ஷோரூமில் வேலை இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே ரோகிணி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க.
நம்ம மகேஸ்வரி இருந்துட்டு, "ஏன் ரோகிணி எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லவும், "எல்லாம் போச்சு மகேஸ்வரி. எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. அந்த மீனாவ மலை போல நம்பிக்கிட்டு இருந்தேன். கடைசியில அவ என்ன போட்டு குடுத்துட்டா. என்ன எல்லாருமா சேர்ந்து கண்டபடி திட்டி வீட்ட விட்டு வெளிய தொரத்திட்டாங்க. இனிமே நான் என்ன பண்ண போறேன்றது கூட எனக்கு ஐடியாவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி அழுதுகிட்டே மகேஸ்வரியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மகேஸ்வரிக்குமே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அப்பதான் வித்யா வராங்க. "என்னாச்சுடி? ஏன் இவ அழுதுகிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து எப்பவுமே இவ தானே எல்லாருமே அழுக வைக்குவா. இன்னைக்கு இவ அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா வித்யா சொல்லவும், உடனே மகேஸ்வரி இருந்துட்டு, "வித்யா, ரோகிணி ரொம்ப டென்ஷன்ல இருக்கா. அது மட்டும் இல்லாம மன வருத்தத்துல இருக்கா. இந்த மாதிரி டைம்ல இப்படிலாம் பேசி இன்னும் அவளோட மனசை நீ காயப்படுத்தாத." அப்படின்னு சொல்லிட்டு, "அப்படி என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், ரோகிணி பத்தின எல்லா உண்மையுமே அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. மீனா முத்து கிட்ட சொல்லி முத்து எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்ட வித்யா இருந்துட்டு, "ஏ ரோகிணி, நீ இதை சந்தோஷமா ஏத்துக்கோடி. ஒவ்வொரு நாளும் போய் ஒரு உண்மையை மறைச்சு அந்த உண்மையை மறைக்கிறதுக்காக பொய்யா அடுக்கிக்கிட்டே போகிறது நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக இன்னொரு பொய்ன்னு சொல்லிட்டு அடுக்கிக்கிட்டே போகணும். கண்ணை முன்னா தூக்கம் கூட வராதுடி. இப்போது எல்லா விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல. கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்த ஆறப்போடு. அதுக்கப்புறம் எப்படியாவது அவங்க கிட்ட பேசி காலில் கையில் விழுந்தாவது அந்த வீட்டுக்குள்ளே போயிடுடி. நீ இப்போ நிம்மதியாக இருக்கணும். நீ அழுகவே கூடாதுடி." அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. "இங்கே பாரு வித்யா, அட்வைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அனுபவிக்கிறவங்களுக்கு தானே அதோட வலி என்னன்னு தெரியும். உனக்கு தெரியாது என் வலி." அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாரு ரோகிணி, நான் கல்யாணம் ஆன புதுசுலேயே மனோஜ் கூட இந்த விஷயமா பேசிடுறேன்னு சொன்னேன். ஆனால் அப்பயும் பேசலை. நடுவில் எத்தனையோ டைம் சொன்னேன். ஆனால் அப்பயும் சொல்லலை. இப்போது தெரிய வந்திருக்கு. கடைசி வரைக்கும் இது தெரியாமவே நீ மெயின்டைன் பண்ணியிருப்பியா? உன் பையன் கிறிஷும் வளர்ந்து கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நீயா உன் வாயால் உண்மையை சொல்லியிருக்க மாட்டேன். எப்படியோ இப்போ தெரிஞ்சது நன்மைக்குன்னு நினச்சிக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே ரோகிணி இருந்துட்டு, "வித்யா, கண்டிப்பாக என்ன ஆன்ட்டியும் மனோஜும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆன்ட்டி தான் நிறைய கோவப்படுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் மனோஜ் என்னை பயங்கரமாக அடித்து என்னை வீட்டை விட்டே துரத்திட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே சொல்கிறாங்க. "என்னடி சொல்கிற?" "ஆமாம் வித்யா, இனிமேல் கண்டிப்பாக அந்த வீட்டு பக்கம் கூட நான் திரும்பி பார்க்க முடியாது. இந்த மீனா எனக்கு 7 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே மனோஜ்கிட்ட எப்படியாவது பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வச்சு அவனை சமாதானம் செஞ்சிடணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்க டைம்லேயே முத்து வந்து எல்லாருக்கிட்டையுமே விஷயத்த சொல்லிட்டான். ஒரு வேளை இந்த மீனா தான் முத்துக்கிட்ட சொல்லியிருக்கணும். மீனாவுக்கு மட்டும்தானே நம்மளை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அப்போது முத்துக்கு மீனா தான் சொல்லியிருக்கணும். இந்த மீனா இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மீனா விஷயத்த சொல்லவே இல்லை. மீனாவை தான் இந்த ரோகிணி மாட்டி விட்டுட்டு வந்திருக்காங்க. இப்போது வித்யா இருந்துட்டு, "சரிடி, எல்லாம் சரியாயிடும், நீ கவலைப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இன்னொரு சைடு ஸ்கூல் முடிஞ்சு நம்ம கிறிஷ் வந்து எங்கள் விஜயாவோட வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டில் நம்ம முத்து, அதுக்கப்புறம் அண்ணாமலை, ரவி, ஸ்ருதி இவங்க எல்லாருமே இருக்காங்க. நம்ம கிறிஷு முத்துவை பார்த்து, "அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. உடனே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. "டேய், அங்கே நில்லுடா குட்டி பிசாசு, உன்னை பார்த்தாலே எரிச்சலாக வருது. ஒழுங்கு மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போடா." அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, "அம்மா, சின்ன பையன்கிட்ட எதுக்காக கோவப்படுற? அவனுக்கு என்ன தெரியும்? வாடா கிறிஷு." அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாரு முத்து, அவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்காத. அவன் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே அவன் எப்படி நாடகம் நடிக்கிறான். அவனுக்கு என்ன எதுவும் தெரியாதா என்ன? எல்லாம் தெரியும். அவனை வீட்டை விட்டு துரத்து முத்து." அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாருங்கம்மா, எல்லாருக்கிட்டையும் கோவப்படுற மாதிரி குழந்தைகிட்ட கோவப்படாதீங்க. அவனுக்கு எதுவும் தெரியாது. அவன் சொல்லி கொடுக்குறத சொல்கிறான், அவ்வளவுதான் அவனோட மெச்சூரிட்டி. குழந்தைம்மா அவன். தேவையில்லாமல் கிருஷிக்கிட்ட உங்களோட கோவத்தை காட்டாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன அங்கிள், ஏன் இந்த பாட்டி என்னை திட்டுறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாம், மனோஜ் டேடி எங்க காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. "டேய், என்னடா மனோஜ் டேடின்னு சொல்கிற? இன்னொரு டைம் அவனை அப்பான்னு சொன்னா அப்படின்னா உன் நாக்கை இழுத்து வச்சு கட் பண்ணிடுவேன்டா. தேவையில்லாமல் பிரச்சனையை கொண்டு வந்ததே நீ தானடா." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே கிறிஷுக்கு ஒன்றுமே புரியல. "அங்கிள், என்ன நடக்குது? ஏன் இவங்க இவ்வளோ கோவமாக திட்டுறாங்க? அங்கிள், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம முத்து இருந்துட்டு, "இல்லை கிரிஷ், நீ எதுவுமே தப்பு பண்ணல. நீ கவலைப்படாத. வா, நம்ம வெளியே போயிட்டு வருவோம். உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கிரிஷ் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக, "ஹை அங்கிள், நீங்கள் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க போகிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாடா, வா போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக நம்ம கிரிஷை கூட்டிக்கிட்டு வெளியே போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த விஜயாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. "ஏங்க, என்னங்க இவனை புரிஞ்சுக்கவே முடியல. உண்மையெல்லாம் மறைச்சிட்டான்னு சொல்லிட்டு இந்த மீனாவையும் ரோகிணியையும் வீட்டை விட்டு துரத்தியாச்சு. ஆனால் இந்த ரோகிணியோட குழந்தை கிறிஷை இவன் எதுக்காக தூக்கி கொஞ்சணும்? எதுக்காக ஐஸ்கிரீமெல்லாம் வாங்கி கொடுக்கணும்? இந்த கிறிஷையுமே இந்த ரோகிணி கூடவே அனுப்பி தானே வச்சுருக்கணும். எதுக்காக இவன்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே பாரு விஜயா, அவன் குழந்தைக்கு போய் என்ன தெரியும்? இங்கே பாருங்க, இந்த ரோகிணி இந்த வீட்டுக்கு வந்து அம்மானு ஒரு டைம் கூட அவன் கூட்டது கிடையாது. அப்படி கூப்பிடலன்னா அது அந்த அளவுக்கு இந்த ரோகிணி ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்கா. அப்போது அந்த கிறிஷுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். எல்லாம் தெரிஞ்சு தான் அந்த பையன் நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை பார்க்கவே எனக்கு வெறுப்பாக வருதுங்க. இங்கே பாருங்க, கிறிஷ் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அந்த ரோகிணி எங்கே இருக்காளோ அங்கேயே கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம முத்துவும் கிறிஷும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே உள்ளே வராங்க. உடனே விஜயா இருந்துட்டு, இங்கே பாரு முத்து, இவன் நம்மக்கிட்டே இருக்க வேண்டிய பையன் கிடையாது, அவங்க அம்மாக்கிட்டே கொண்டு போய் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே முத்து சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் விட முடியாது. கிறிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிறிஷ் ரோகிணியோட பையன் அப்படின்றதுக்கு முன்னாடியே, அது தெரியறதுக்கு முன்னாடியே கிறிஷை எனக்கு பிடிச்சி போய் அவனை நான் தத்தெடுக்கணுன்ற அளவுக்கு போயிட்டேன். அப்படி இருந்த பாண்டிங்க நான் கண்டிப்பாக அவன்கிட்டேருந்து அத்து விட கண்டிப்பாக எனக்கு மனசு வராது. அவனும் நானும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். அவன் இந்த வீட்டுக்கு வருவான், ஏன் இங்கே கூட இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். உடனே விஜயா இருந்துட்டு, டே முத்து, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்புடா. கடைசியில் அப்புறம் இந்த வீட்டுக்கு வாரிசு அப்படின்ற ஒரு பேரை வாங்கி ஒரு சர்டிஃபிகேட் கூட வாங்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த ரோகிணி எல்லா திருட்டு வேலையும் பண்ணுவா. தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வராதடா. நீ கொண்டு போயிட்டு அவங்க அம்மாக்கிட்டே விட்டுடுவா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், அவங்க அம்மா கிட்ட விட்டால் கண்டிப்பாக இவன் நல்லா வளருவானா நல்லா இருப்பானான்னு கூட எனக்கு தெரியல. அவன் இங்கே இருக்கட்டும், இவன் சந்தோஷமாக இருக்கான் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா இருந்துட்டு, இங்கே பாருமுத்து, தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ரோகிணி வந்து நிற்கிறாங்க. ரோகிணியை பார்த்ததுமே விஜயாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஏய் பொய்க்காரி, ஃப்ராடுக்காரி, எதுக்காகடி வந்த? ஒழுங்கு மரியாதையை வெளியே போடி. இந்த பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு தானே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும். சூடு சொல்கிறேன் கேட்டு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, இங்கே பாருடி, ஆண்டி கூண்டின்னு ஏதாச்சும் சொன்னேன் அப்படின்னா பல்லெல்லாம் தட்டி எடுத்துருவேன். இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வர கிடையாது, என்னுடைய பையனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, அதெல்லாம் முடியாது, இவனெல்லாம் உங்ககிட்ட அனுப்பி வைக்க முடியாது. இவன் உன் கூட இருந்தால் கண்டிப்பாக அவன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழவே மாட்டான். உன்னுடைய சுயநலத்துக்காக நீ அவனை என்ன வேணாலும் பண்ணுவ அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே ரோகிணி இருந்துட்டு, முத்து, அவன் என் பையன், கிறிஷ் என் கூட தான் இருப்பான், டே கிறிஷ் வாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கிறிஷ் திருன்னு முழிக்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, கிறிஷ் நீ இங்கே இருக்கியா இல்லை உன் அம்மா கூட போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கிறிஷ் யோசிக்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, டே முத்து, அதான் அவளே கூப்பிடுறாள்ல, நீ அந்த பையனை துரத்தி விட வேண்டியது தானே, தேவையில்லாமல் எதுக்குடா வம்புக்கு நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம கிறிஷுக்கு அவங்க அம்மா கூட இருக்கணும்னு தான் ஆசையே. முத்துக்கிட்ட வந்து, அங்கிள், என் அம்மா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு பல நாள் ஆசை. என் அம்மா கூடவே இருக்கணும், என் அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டி விடணும், நான் ஸ்கூல் போகிறப்போ என்னை அவங்க ரெடி பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்கச்சக்கமான ஆசை இருக்குது அங்கிள். அதனால் நான் என் அம்மா கூடவே போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கமாக நம்ம கிறிஷ் சொல்லவும், இதை கேட்ட நம்ம முத்துக்கு கண்ணே கலங்கிருது. சரிடா கிறிஷ், உனக்கு எங்கே இருக்கணும்னு தோணுதோ நீ அங்கே இரு, ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கணும். அப்படி உன் சந்தோஷத்துக்கு ஏதாவது பாதிப்பு இடைஞ்சல் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீ இந்த முத்து அங்களுக்கு கால் பண்ணணும். கண்டிப்பாக நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வருவேன். உன்னுடைய சந்தோஷத்துக்காக, உன்னுடைய லைஃப்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன்டா. உனக்காக நான் இருக்கேன்றதை நீ எப்போவுமே உன் மனசில் ஒரு ஓரமாக நினச்சிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து சொல்கிறாங்க. சரிங்க அங்கிள், உங்களையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். எப்போவுமே நீங்கள் என் மனசில் ரொம்பவே ஆழமாக இருப்பீங்க அங்கிள். உங்கள் நினைப்பு எனக்கு அடிக்கடிக்கு இருக்கும். நான் பார்க்கணுன்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வருவேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா இருந்துட்டு, ஒன்றும் தேவையில்லை, நீங்கள்லாம் வரவே கூடாது, உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. டே முத்து, ஒரு வேளை உனக்கு இந்த கிறிஷை பார்க்கணும் அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு நீ பார்த்துட்டு வாடா. இதுக்கப்புறம் இந்த ரோகிணியும் இந்த கிறிஷும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வீட்டு பக்கமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ரோகிணி கிறிஷை கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம முத்து மீனாவை நினச்சி வருத்தப்படுறாங்க. மீனா இப்படி பண்ணிட்டாலே, நம்மக்கிட்ட ஒன்றுமே சொல்லியிருந்தா நல்லா இருந்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மீனா பற்றின யோசனை. ஆனால் மீனா கிட்ட போய் பேசணும், சமாதானப்படுத்தணும் அப்படின்ற எண்ணமே சுத்தமாக வரல. இன்னொரு சைடு நம்ம ரோகிணி எப்படியாவது மனோஜ் கூட நம்ம ஒன்று சேர்ந்து வாழணும், அதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யணும், எப்படியோ எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் மனோஜை எப்படியாவது நம்ம மனசை மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் இங்கே நம்ம மனோஜ் வந்து ஷோரூமுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கவும் நம்ம விஜயா இருந்துட்டு, டே மனோஜ், இன்றைக்கே நீ போகணுமாடா, இன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுடா அப்படின்னு சொல்லுவோம். இல்லைம்மா, நேற்று ஃபுல்லாக நான் வீட்டில் தான் இருந்தேன், என்னமோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குமா, நிறைய யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது, வீட்டில் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து நான் செத்து போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட விஜயா பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. டே என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற? ஆமாம்மா, நான் ஷோரூமுக்கே போகிறேன், அங்கே போனேன்னா வேலை பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா, சரி,
உனக்கு எங்கே சந்தோஷமாக இருக்கோ அங்கே நீ போடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் ஷோரூமுக்கு போகிறாங்க. போனாங்க ரோகிணி வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்கவும் ரோகிணியை பார்த்ததுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஃப்ராடு, எதுக்காக நீங்கள் வந்த? இது என்ன உன் ஷோரூமா? இல்லை, என் அப்பாவோட பணத்தில் ஆரம்பித்த ஷோரூம் தானே. இதில் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. தேவையில்லாமல் நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க வேலை நினைக்காத. உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சுங்கிறது கிளம்பிடு. ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றவ. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என் நெத்தியில் என்ன முட்டாள்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கா? என்ன ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணியிருக்க? உன்னை பார்க்கவே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. ஒழுங்கு மாதிரிதான் இங்கேருந்து போயிடு, இல்லைனா உன்னை கத்தியால் கொண்டு போகிறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாரு மனோஜ், தயவு செஞ்சு நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு மனோஜ், ப்ளீஸ் மனோஜ். உன் மேலே வச்ச லவ் அன்பு உண்மையா மனோஜ்? உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் நான் இத்தனை போய் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா மனோஜ்? அதெல்லாம் உனக்கு புரியாது, சொன்னாலுமே புரியாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோ மனோஜ், ப்ளீஸ் மனோஜ். உன் காலில் கூட விழுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே காலில் விழுவோம். இங்கே எல்லாருமே பார்க்குறாங்க. என்னாச்சு மனோஜ் சாருக்கும் ரோகிணி மேடமுக்கும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு போயிட்டு எல்லாருமா வேலையை பாருங்கள், என்ன இங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணிக்கிட்ட, இங்கே பாரு, உன் பேரை சொல்கிறதுக்கு கூட எனக்கு அருவருப்பாக இருக்குது. பேரை கூட மாற்றி தானே வச்சுருக்க. இங்கே பார், இதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் திரும்பி பார்க்காத. நான் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு கனவுல கூட நினச்சி பார்க்காத. நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டேன். திரும்பவும் நீ என் பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ரோகிணி பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. இல்லை மனோஜ், அப்படி ஒரு முடிவை மட்டும் நீ எடுத்துடாத. எப்போவுமே உனக்கு நான், எனக்கு நீ அப்படின்ற ஒன்று மட்டும் போதும். தயவு செஞ்சு விபரீதமான முடிவை எதுவுமே எடுத்துடாத மனோஜ், ப்ளீஸ் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ரோகிணியை மனோஜ் வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு